Hello everyone, welcome to Coding Tamilan. நாம் OpenCV டியூட்டோரியல் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த டியூட்டோரியல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன அண்ட் OpenCVனா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம OpenCV பற்றி பார்க்க முன்னாடி முதல்ல கம்ப்யூட்டர் விஷன் என்னென்னு பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் விஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலைசிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் இமேஜ். ஸோ ஒரு இமேஜை எடுத்து அனலைஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறது. இது அப்ளிகேஷனாக பார்த்தா மெடிக்கல் இமேஜிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அட்டானமஸ் வெஹிக்கிள்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கேமரா எங்கெங்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோமோ, ஹியூமன்ஸ் அங்கே இல்லாத இடத்துல நம்ம கேமரா வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதுதான் கம்ப்யூட்டர் விஷன். கம்ப்யூட்டர் விஷனை வச்சு சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டரில் நம்ம கேமரா செட் பண்ணிவிட்டு அதை ஹியூமன் விஷன் ஐ மாதிரி பார்க்குறது இல்லை மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் விஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கம்ப்யூட்டர் விஷன் ஃபீல்டு க்ரோன் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு மோஸ்ட்லி அட்வான்டேஜஸாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்து கையிலையும் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனில் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் இல்லை ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ராசஸிங் நிறையா இருக்குது. ஒரு ஹியூமன்ஸை ஃபோட்டோ எடுத்து அதை சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், கூகுள் இமேஜஸில் இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஃபோன்ஸ் மொபைலில் வச்சு தான் இருக்குது. அதனால் நம்ம டெய்லியும் டன்ஸ் கணக்காக ஃபோட்டோஸை நிறைய பேர் அப்லோட் பண்ணுறதுனால நம்ம டேட்டா பேஸும் அந்தளவுக்கு வைடாக ரேஞ்ச் ஆகுது. ஸோ வைட் ரேஞ்ச் ஆகிறதுனால அவங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷன் ஈஸியாக ப்ராசஸ் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைலில் யூஸ் பண்ணுற கேமரா வச்சு மட்டும் ப்ராசஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப சீப்பராக நம்ம இதாக கூட இருக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் நிறைய அல்கதம் இருக்குது. ஸோ விஷன் அல்கதம்னு நிறைய அல்கதம் இருக்குது. அது ரொம்ப மெச்சூரான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் கம்ப்யூட்டர் விஷனோட யூஸ். இந்த கம்ப்யூட்டர் விஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லைப்ரரி பேக்கேஜ் தான் OpenCV. ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த OpenCV என்னென்னு பார்த்தீங்கன்னா OpenCV 1999 லான்ச் ஆச்சு. OpenCVனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ இது இன்டர்னல் ப்ராசஸரோட யூஸ் ஆகுது. அண்ட் தென் இது எப்படி ரிட்டன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா C and C++ கோடிங் வச்சு ரிட்டன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட் வெர்ஷன் 2006லேயும் செகண்ட் வெர்ஷன் 2009லேயும் ரிலீஸ் ஆச்சு. 2015 தேர்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் 4.3.0. அண்ட் தென் பார்த்திங்கன்னா OS பிளாட்ஃபார்ம் எல்லா OS பிளாட்ஃபார்ம்லேயும் இது யூஸ் ஆகும். இந்த 3. வெர்ஷன் கொண்டு வந்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு 2. வெர்ஷனில் நிறைய அல்கதமெல்லாம் இருந்துச்சு. அந்த அல்கதமெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டாங்க 3. வெர்ஷனில். அதுக்கு பிறகு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இல்லை. அதில் ஒன் ஆஃப் தெம் அல்கதம்னா ஷிஃப்ட் அண்ட் ஷெல்ஃப். ஓகே, வாட் இஸ் OpenCVன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அனலைசிங் அண்ட் ப்ராசஸிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. அதே தான் கம்ப்யூட்டர் விஷன் மாதிரியே தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் டேக்கிங் இது ப்ராசஸ் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கேப்சரிங் சம்திங் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற ஒரு வீடியோவை மட்டும் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறீங்க. பிஃபோர் ஆஃப்டருங்கிற மாதிரி சிக்னல் விழுகிறதுக்கு முன்னாடி சிக்னல் விழுகிறதுக்கு பின்னாடி அந்த மாதிரி ஆஃப்டர் ஃப்ரேம் கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராசஸையும் 2 இமேஜ் டேக் பண்ணி எடுத்துகிட்டு அதை 2டையும் ப்ராசஸ் பண்ணி அதில் உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் அதோட ப்ராசஸ் நடக்கும். அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அல்கதம் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் அல்கதம் இருக்கும். அந்த அல்கதத்தில் ப்ராசஸ் பண்ணி அதை நீங்கள் ரிசல்ட்டாக எடுத்து கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் OpenCVன்னு பார்த்தோம்னா இது மெயினில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் இமேஜ் ப்ராசஸிங்லேயும் கம்ப்யூட்டர் விஷன் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் ஆகுது. இதில் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா இப்போ கண்டுபிடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 அல்கதம் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க நிறையா மில்லியன் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இது நீங்கள் சப்போஸ் OpenCVயில் எக்ஸ்போர்ட் ஆகணும் இல்லை கம்ப்யூட்டர் விஷனில் எக்ஸ்போர்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அல்கதமில் அட்லீஸ்ட்டு ஒரு 500 தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் OpenCV பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷனுக்கு, ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு, அதாவது 3D போயிட்டாங்கன்னா அதை டெரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணி உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இமேஜ் எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ், இமேஜ் எடிட் பண்ணுற அப்ளிகேஷனாகவும் நம்ம ஸ்னாப்சாட்டில், ஃபேஸ்புக்கில் கூட, இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஃபேஸுக்கு சில மார்ஃபிங்லாம் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் அப்ளிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மூமெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் த கேமரா. அண்ட் தென் 3D மாடலிங் அப்ளிகேஷனுக்கு ஒரு விஷயத்தை 3Dயாக பார்க்குறதுக்கான அப்ளிகேஷன்ஸ்லேருந்து பிக்சர் டேட்டா பேஸ். ஸோ இதை முதலே சொல்லி இந்த மாதிரி இந்த ஃபேஸ் ஆல்ரெடி இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு பிக்சர் டேட்டா பேஸ்லேயும் போலீஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கும் இது OpenCV ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது.
ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது கம்ப்யூட்டர் விஷனில் OpenCV பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் opencv.org இல்லை விக்கிபீடியாவில் OpenCV பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.